வெல்கம் டு அன்னை சமையல். நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை கலந்துக்கலாம். பருப்பு சாதம் 10 நிமிடத்தில் பருப்பு சாதம் ரெடி. ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் 1.5 டம்ளர் பருப்பு, 1.5 டம்ளர் அரிசி, துவரம்பருப்பும் அரிசியும் நல்லா அலம்பி வச்சுருக்கேன். இதை கலந்துக்கலாம். இதில் 1.5 டம்ளர் அரிசி, 1.5 டம்ளர் துவரம்பருப்பு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதில் அதே மாதிரி இந்த எவ்வளோ தண்ணி வச்சனோ அந்த பாத்திரத்துலேயே தண்ணி 1.5 அளவு தண்ணி வச்சுருக்கேன். 1க்கு 1.5 தான் வைக்கேன். ஏன்னா ரொம்ப குலைவார் பருப்பு சாதம்னு சொல்லி குயிக்காக சமையல் பண்ணிடலாம். தேவையான பொருட்கள் தக்காளி நெருக்கி வச்சுருக்கேன். 3 பெரிய தக்காளி, 2 மிளகாய், சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் தலையும் வாலையும் கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன், அதையும் கலந்துக்கலாம். தக்காளி கலந்துக்கலாம், மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு ஏற்கனவே போட்டேன். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி கலந்துக்கலாம். தேவைக்கு ஏற்க கல் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் காரப்பொடி, நார்மல் ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, சீரகம் சிறிதளவு. சும்மா புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை கலந்துக்கலாம். முருங்கைக்கீரை சும்மா ஒரு பேருக்கு ஒரு கைப்பிடி அளவு, அவ்வளோதான். நல்லா கிளறி விட்டுறணும். ஈட்டை கிளறி காமிக்க பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் கிளறி விட்டுட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு 2 விசில் வச்சாலே போதும், ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாதங்கிறது குயிக்காகவே நம்ம வச்சிடலாம் வீட்டில். இந்த மாதிரி அவசரமாக அரைக்கிற வேலையே எதுவுமே இல்லை. அவசரமாக வைக்கணும்னா அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து போட்டு அதுக்கு வேண்டியது தக்காளி, காய்கறி போட்டால் கூட்டாஞ்சோறு, இது போட்டால் பருப்பு சாதம். கிராமங்களில் நிறைய வீட்டில் இப்போ 2 முருங்கைக்கீரை இருந்தாலே போதும். மிளகாயும் 2 மிளகாயும் தக்காளியும் போட்டு லைட்டாக புளி இல்லாமல் வைக்கணுனாலும் வைக்கலாம். அது கொஞ்சம் கம்மியாக சாதம் வச்சோம்னா புளி இல்லாமல் நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே போட்டு நம்ம உப்பு போட்டு மசாலாக்கள் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 1.5 விசில் 2 விசில் வந்ததும் எடுத்துடலாம். குக்கர் மூடி போட்டாச்சு, ஆவி வரட்டும். ஆவி வந்த பிறகு விசில் வச்சுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மல்லித்தலை போட்டுடலாம். குக்கர் விசில் எடுத்தாச்சு. இப்போ தாளித்து மாத்திரம் தான் கொட்டணும், தாளித்து கொட்டிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், சிறிதில் காயப்பொடி கலந்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஊற்றிருக்கேன், தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன், காயப்பொடி போட்டிருக்கேன், கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கடலைப்பருப்பு எல்லாத்தையும் கலந்துக்கிடும். சின்ன வெங்காயம் சிறிதளவு போட்டுக்கலாம். ப்ரௌன் கலரில் ஆகிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டு சட்னி ஊற்றிடலாம். சிம்பிளாக முடிஞ்சிடும். இது இந்த மாதிரி செய்யுங்க. ஸ்கூல் லஞ்ச் டைம் கொடுக்குறதுக்கோ அவசரமாக டக்குன்னு என்ன காய்கறி வேணும், பருப்பு தக்காளி கூட தேவையில்லை, இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனாலும் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பருப்பு சாதம் 10 நிமிடத்தில் பருப்பு சாதம் ரெடி. செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள்.